முல்லை பெரியாறு அணையை நிபுணர் குழுக்கள் மூலம் மீண்டும் ஆய்வு செய்ய மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரை செய்ததை கண்டித்து பெரியாறு வைகை விவசாய பாசன சங்க நிர்வாகிகள் தமிழக கேரள எல்லையில் உள்ள லோயர் கேம்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை குறித்து தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் குற்றம் சாட்டினார். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை கடந்த சில மாதங்களாக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க துவங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டம் என தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தமிழக பகுதியிலும் விவசாயிகள் போராட்டத்தை கையில் எடுத்து கேரள அரசையும் அரசியல்வாதிகளையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த அக்டோபர் 1 தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் தனது கட்டுப்பாட்டிற்குள் முல்லை பெரியாறு அணையை கொண்டு வரவுள்ளது. இதனை அடுத்து 12 மாதத்திற்குள் நிபுணர் குழுவை வைத்து அணையை மீண்டும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது. இதுபோன்ற செயல்கள் மூலம் அணை பலவீனமாக உள்ளதா தொடர்ந்து கோரி வரும் கேரள அரசை கண்டித்தும் மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரையை கண்டித்தும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் லோயர் கேம்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டத்தை நடத்தினார்கள். ஊர்வலமாக வந்த விவசாயிகளையும் விவசாய சங்க பிரதிநிதிகளையும் போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது கேரள மாநிலம் குமுளி சென்று போராட்டம் நடந்து இருப்பதாக விவசாயிகள் கோரியதால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியதாவது: முல்லை பெரியாறு அணையை வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் எடுக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி முல்லை பெரியாறு அணையை தேசிய பாதுகாப்பு ஆணையம் எடுத்துவிட்டால், கையிலே எடுத்துவிட்டால், இந்த தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. கூடுதலாக மத்திய நீர்வள ஆணையம் போன வாரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி முல்லை பெரியாறு அணையை 12 மாதங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2006ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு 2 முறை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த வேண்டும். மொத்தம் 10 பாயிண்ட், அதில் 6 பாயிண்டை நம்ம நிறைவேற்றியாச்சு. இந்த 4 பாயிண்ட், அதாவது பேபி அணையை பலப்படுத்த உள்ளிட்ட இந்த 4 பாயிண்ட் நம்ம நிறைவேற்றலை. அந்த 4 பாயிண்டை நிறைவேற்றிய பிறகுதான் அணையை ஆய்வு செய்ய வேண்டும். எந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததோ 2006-14 அதே உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது? அணையை ஆய்வு செய்ய சொல்லுது, அணையை பலப்படுத்த சொல்லலை. இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பெரியார் அணையை நம்பி 10 லட்சம் விவசாயிகள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். 10 லட்சம் விவசாயி இருக்கிறான். இந்த 5 மாவட்டத்தில் வாழக்கூடிய 1 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இந்த தண்ணி தான், முல்லை பெரியாறு தண்ணி தான். இதை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களிலும் விஷம பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இது 4வது போராட்டம். இங்கே கேரளாவில் எந்த நடவடிக்கையும் இல்லை. கேரளாவில் சுதந்திரமாக இருக்கு. 47 இடத்துல இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரதம், முல்லை பெரியாறு அணையை உடைக்கணும்ட்டு. ஆனால் ஒரு சின்ன ஊர்வலம் நடத்துறதுக்கு எங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. தமிழக அரசு தான் பாராமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து எங்களை போகாதீங்க மேலே குமுளிக்கு போனால் என்ன இனக்கலவரம் வந்துருமா, இல்லை மொழி கலவரம் வந்துருமா? அந்த கலவரத்தை நடத்தக்கூடிய நானே பேசாமல் இருக்கிறேன். ஏன்னா ஒற்றுமை இன்றைக்கு அவசியப்படுது. இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள்